வேல்முருகன் அவர்கள் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு கொஞ்சம் அதீதமா அந்த விஷயங்களை பேசிட்டனால அதை நான் செய்யலைன்னு மறுத்து மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. மாத்தி நான் என்ன பேசினா இப்போ உங்ககிட்ட டிபேட்டுங்க, நீங்க ஒரு முக்கியமான சேனல் தமிழ்நாட்டில், உங்ககிட்ட நான் சொல்றேன், நான் மறுத்து பேசல. நான் பேசுறது யாரை மனதில் வச்சு பேசினேன். தமிழ்நாடு முழுக்க தொடர் கூட்டங்கள் நடத்தி வரேன். தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஏத்திட்டு வரேன். இந்த நிகழ்ச்சி மாணவர்களுக்கு விஜய் என்ன பெரிய சூரப்புலியா? விஜய் என்ன பெரிய அகில உலக தலைவரா? இவர் பேர சொல்லி பேசினா அப்படி எங்க தமிழ்நாட்டில் நான் வாழ முடியாதா? இவர் ரசிகர்கள் அப்படி சுட்டுவாங்களா? நான் தான் சொல்றேன், இந்த சமூகம் எவ்வளவு சீர்கட்டு கிடக்கிறது, சீரழிந்து கிடக்கிறது. அது ஒரு விஜயால மட்டும் இல்லைங்க, இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து நடிகர்களாலுமே நான் சொல்றேன். சின்னத்திலிருந்து வண்ணத்திலிருந்து நேற்றுக்கு வந்து டிக்டாக் ப்ராப்ளம் வந்து பிரபலத்திலிருந்து சாதாரண ஷோ பண்றவன்ல இருந்து எல்லாருமே மோகம் உண்டு. ஏன் திரியுறீங்க? உங்களுக்கு தாய் தந்தை தான் உங்களுக்கு ஹீரோ. உங்களை பெற்று வளர்த்திய தாய் தந்தையை மதிங்க, அவங்கள போற்றுங்க. அவங்களுடைய பிறந்த நாளுக்கு போய் நீங்க அவங்க காலில் வந்து வாழ்த்து பெறுங்க. அவங்க பிறந்த நாளுக்கு நீங்க அந்த நான் சாவறதுக்குள்ள இந்த கதாநாயகனை பார்த்துட்டு சாவணும், சாவறதுக்குள்ள இவரோட ஒரு செல்ஃபி எடுக்கணும், சாவத்து காட்டிய அப்புறம் அப்படி இப்போ வாயில வருது அப்படின்னு அந்த கோபத்தோட கூட அதை நான் சொல்லியிருப்பேன். அப்ப இது எதை காட்டுகிறது? இந்த மண்ணுக்காக இன்னைக்கு கப்பல் ஓட்டி தமிழ் வஉசி இன்றைக்கு இளைய தலைமுறை எத்தனை பேருக்கு தெரியுது? இன்னமும் சுதந்திர தினத்திற்காக தன் மீசை மழிக்கப்பட்டு 10 ஆண்டு காலம் சிறையில் இருந்த அப்பழுக்கற்ற லஞ்சம் வாங்காத கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்கிற ஐயா நல்லக்கண்ணை பத்தி எத்தனை பேருக்கு தெரியுது? இந்திரா காந்தி அவரால் சமூகமான பதில் சொல்லுங்க. நீங்க இப்ப இதெல்லாம் தெரியுதா இந்த மாணவர்களுக்கு? அதெல்லாம் தெரியல சார், அதெல்லாம் தெரியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அதைத்தான் நாங்க செஞ்சுட்டு வரோம். அப்ப அவர்களை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக, அவர்களை கொண்டாடுவதற்கு பதிலாக நீங்கள் இந்த சினிமாக்காரர்களை கொண்டாடுவதும், அவர்களை நீங்க ஆத்மார்த்த தலைவனாக ஏற்றுக்கொள்வதும். நான் கேட்கிற ஒரு இன்னைக்கு பரிசு எத்தனையோ சினிமா நடிகர்கள் வழங்குறாங்க, சின்ன நடிகர்கள் வழங்குறாங்க, பெரிய நடிகர்கள் வழங்குறாங்க, ஆட்டோ தொழிலாளர்கள் ஒன்று கூடி வழங்குறாங்க, ரிக்ஷா ஓட்டுநர்கள் அந்த காலத்துல ஒன்று கூடி வழங்குறாங்க, எவ்வளவு தனிநபர்கள் முதலாளிகள் வழங்குறாங்க, எத்தனையோ ஆசிரியர் பெருமக்கள் சம்பளத்திலிருந்து தன்னுடைய மாணவ செல்வங்களை படிக்க வைக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஷோ நடத்தி தான் பண்ணாங்களா? அவங்க எல்லாம் இப்படிதான் பேச வச்சாங்களா?